அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து எக்கனாமிக்ஸ் தொடர்பான கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அதுலேயும் ஸ்கூல் புக்கில் நம்ம 9th 10th புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்டான டேட்டா மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சரி, இப்போ இந்த கிளாஸில் வந்துட்டு வியாபாரம், வேலைவாய்ப்பு, வணிகம் தொடர்பாக இருக்கிற முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். அதுவும் 9th 10th இருக்கிறதுல. சரியா, ஃபஸ்ட்டு பாருங்கள், அமர்த்தியா சென் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் அன்சர்டன் க்ளோரி. சரியா, இந்தியாவிலிருந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பிரைஸ் வாங்கின நபர் அமர்த்தியா சென் அவர்கள். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தொடங்கிய சுல்தான். சரியா, யார் அப்படின்னா ஃபெரோஸ் துக்ளக். ஃபெரோஸ் துக்ளக் இந்தியாவில் சுல்தான்களோட காலத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தொடங்கியிருப்பார், ஃபெரோஸ் துக்ளக். அடுத்து பாருங்க, அதுக்கப்புறமா முகலாயர் காலத்துக்கு அப்புறமா இந்தியாவில் ஐரோப்பியர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் யார் யார் என்னென்ன வணிகங்கள் பண்ணாங்க. இப்போ சிவப்பு வண்ணக்கல், இந்தியாவில இருந்து சிவப்பு வண்ணக்கல் வியாபாரம், குறிப்பாக அவங்களுக்கு இதை மட்டும்தான் அவங்க விற்பனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிவப்பு வண்ணக்கல் வியாபாரம் பண்ணவங்க கலிங்க வர்த்தகர்கள், ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த வர்த்தகர்கள் சிவப்பு வண்ணக்கல் வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. தென்னிந்தியாவிலிருந்து துணி வகைகளை வாங்கி கொண்டு போய் கிழக்காசிய நாடுகள்லையும் அவங்க விற்பனை பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, இண்டிகோ, வங்கப்பட்டு. சரியா, வங்காளத்தில் உற்பத்தி செய்யப்படுற பட்டு, அதே மாதிரி அந்த இண்டிகோ சாயம், இதெல்லாம் வியாபாரம் பண்ணவங்க டச்சுக்காரர்கள். சரியா, ஏன்னா இவங்களோட காலனி பகுதிகள் அந்த ஏரியாவில் அதிகமாக இருந்தது. அடுத்து பாருங்க, கோல்டன் ஃபயர்மேன் பட்டம். சரியா, கோல்குண்டா சுல்தான் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு இந்த கோல்டன் ஃபயர்மேன் பட்டத்தை கொடுத்து அவரோட ஆட்சி பகுதிகளில் துறைமுகங்களை இலவசமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. யாருன்னா கோல்குண்டா சுல்தான். நம்ம பாமினி சுல்தான்கள் இருக்கிறாங்கல்ல, பீஜப்பூர் சுல்தான், அந்த மாதிரி இவரும் ஒரு சுல்தான், கோல்குண்டா சுல்தான். கோல்குண்டா பகுதியை ஆட்சி பண்ணவர். சரியா, கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்ற பட்டம் ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, 1860 இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்துறவர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவர் வருமான வரியை அறிமுகப்படுத்துறாங்க. சரியா, 1860 எதுக்காகனா 1857 புரட்சி சிப்பாய் கழகத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுறதுக்காக இந்த வருமான வரியை இந்தியர்கள் மீது போடுறாங்க. சரி, அடுத்து வரிகள் தொடர்பாக முக்கியமான விஷயங்கள். அதில் நேர்முக வரி அப்படின்னா வருமான வரி, நிறுவன வரி, சொத்து வரி. ஒன்றும் இல்லை, இதில் வந்து நிறைய பேர் குழம்புவோம், கன்ஃபியூஸ் ஆகும், எது நேர்முக வரி மறைமுக வரின்னு. ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம எதில் போய் நேராக பணம் கொடுத்து நம்ம நேரடியாக போய் பணம் கொடுத்து கட்டுறோமோ அது நேர்முக வரி. சரியா, நம்ம மூலமாக இன்னொருத்தருக்கு ஏதாவது வருமானம் போகுது அப்படின்னா அது மறைமுக வரி. சரி, இப்போ நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா அதில் டேக்ஸும் இன்க்ளூட் ஆகி தான் வரும். சரி, இப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மறைமுக வரி. இப்போ ஜிஎஸ்டி வருது, ஜிஎஸ்டிலாம் மறைமுக வரியில் தான் வரும், சரக்கு மற்றும் சேவை வரி. சரியா, இப்போ முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, இதெல்லாம் மறைமுக வரியில் வந்துடும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தொழில்துறை தொகுப்புகள் எது எது எங்கெங்கே இருக்குது. சரியா, தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள்னு பார்த்துட்டோம்னா சென்னையை வந்துட்டு ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஏன் அப்படின்னா டெட்ராய்ட் அப்படின்னா அமெரிக்காவில் வாகன உற்பத்திக்கு பேர் போன ஒரு நகரம். சரியா, அது மாதிரி ஏசியாவில் வாகன உற்பத்திக்குன்னு இருக்கிற ஒரு முக்கியமான நகரம்னா சென்னையை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா போக்குவரத்து, அதே மாதிரி அவங்க தொழில் தொடங்குவதற்கான மனித வளம், இடம், இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுனால உலக நாடுகளில் இருக்கிற நிறையா வாகன உற்பத்தி நிறுவனங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இப்போ இன்னைக்கு நம்ம சென்னை பக்கத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்குது. அங்கே நிறையா கார் கம்பெனிஸ்லாம் இப்போ வந்துட்டாங்க. சரியா, ஹூண்டாய் கம்பெனி ரொம்ப காலமாக அங்கே தான் இருக்குது. அங்கே உற்பத்தி பண்ணி சென்னை துறைமுகத்திலிருந்து அவங்க வெளிநாடுகளுக்கு கார்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. சரி, அதே மாதிரி இந்தியாவோட நிறுவனங்கள் நிறையா இருக்குது. இப்போ லாரி கம்பெனிஸ், அசோக் லைலாண்டு, டாடா, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கான உற்பத்தி மையங்களும் அங்கே இருக்குது. சரியா, ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்றது சென்னை. டெட்ராய்ட் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நகரம், அதே மாதிரி இந்தியாவிலேயும் ஆசியாவில் இருக்கிற ஒரு நகரம் சென்னை. ரைட். அடுத்து பாருங்க, சரக்குந்து வாகன கட்டமைப்பு. சரியா, பாடி பில்டிங், பஸ்ஸுக்கு பாடி கட்டுறது, அதே மாதிரி லாரி, இந்த மாதிரி எல்லா வாகனங்களுக்கும் பாடி கட்டுற தொழில் முக்கியமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் கரூர் பகுதியில். சரியா, அதே மாதிரி லாரி போக்குவரத்து அதிகமாக இருக்கிற பகுதி நாமக்கல். அதுக்கடுத்து ஆழ்துளை கிணறுகளுக்கான அந்த வாகன உற்பத்தி திருச்செங்கோடு. சரியா, மொத்தமாக இதில் குறிப்பாக அந்த பஸ் பாடி பில்டிங் இந்த தொழிலில் வந்துட்டு 50% கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான். மற்ற 50% தான் இந்த 2 மாவட்டங்களையும் சேர்த்தது. அடுத்து பாருங்கள், மின் விசைத்தறி ஈரோடு சேலம் மாவட்டம். அடுத்து பின்னலாடை நமக்கு தெரிஞ்சது தான் திருப்பூர் மாவட்டம். அடுத்து வீட்டு அலங்கார பொருட்கள் கரூர் தான் நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி நூல் கிண்ணம், இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவாங்க. சரியா, நூல் கிண்ணம்னா தமிழ்நாடு, நெசவு தலைநகரம்னா
கரூர். அதே மாதிரி வீட்டு அலங்கார பொருள் உற்பத்திக்கும் கரூர் தான். வாகன கட்டமைப்பு, சரக்குந்து வாகனம், சாதாரண வாகனங்கள் கட்டமைப்புக்கும் கரூர் தான். சரி, அடுத்து தரை விரிப்புகள், அதுக்கு பேர் போன பகுதி பவானி, குமாரபாளையம் இந்த பகுதி. அதே மாதிரி தோல் பொருட்கள் உற்பத்தி. தோல் பொருட்கள் உற்பத்தியை பொறுத்தவரை இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக இருக்கிறது வேலூர் மாவட்டம். அதே மாதிரி தோல் பதனிடும் தொழில்களையும் வேலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், அதே மாதிரி நம்ம திண்டுக்கல் பகுதி, ஈரோடு பகுதியிலையுமே தோல் பதனிடும் தொழில்கள் அதிகமாக இருக்கும். சரியா, அதே மாதிரி இது போக பார்த்தோம்னா பட்டாசு தொழில், அச்சகம் தொழிலில் வந்துட்டு நம்ம சிவகாசி பகுதி வந்துடும். வேற பருத்தி உற்பத்தி இதில் பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூர், விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் வந்துடும். மிளகாய் உற்பத்தியிலையும் ராமநாதபுரம் மாவட்டம் வந்துடும். வேற தொழில்கள் சார்ந்து இருக்கிறதுல அதே மாதிரி மஞ்சள் உற்பத்தியில் ஈரோடு மாவட்டம் வந்துடும். சரி, இது ரிலேட்டடாக நம்ம ஸ்கூல் புக்கில் நமக்கு 10th புக்கில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மேப் போட்டு கொடுத்துருப்பாங்க, எது எந்தெந்த ஊரில் என்னென்ன விளையுது, என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு 11th எக்கனாமிக்ஸ்லையும் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்ற பாடத்துலையும் எங்கெங்கே என்னென்ன கிடைக்குது அப்படின்ற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா போதும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரியா, நன்றி, வணக்கம்.